காஞ்சிபுரத்தில் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளிகளை மாதக்கணக்கில் அலைக்கழிப்பதாக கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரத்தில் இலவச வீட்டுமனை கேட்டு மாற்றுத்திறனாளிகள் மனு அளித்திருந்தனர். ஆனால் மனுவை பரிசீலித்துவிட்டு மனைப்பட்டா கொடுக்க தாமதம் ஏற்பட்டு வரும் நிலையில் பல்வேறு காரணங்களை கூறி மாதக்கணக்கில் அலைக்கழிப்பதாக புகாரும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்தினருடன் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டம் நடத்தி வரும் மாற்றுத்திறனாளிகளுடன் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். வீட்டுக்கும் மனு கொடுத்து 600 பேருக்கு மேல மனு கொடுத்தாங்க. இது வரைக்கும் ஒரு 35 பேருக்கு தான் அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. மீதி இருக்கிற ஆட்களுக்கு நடவடிக்கை எடுக்கல. அது தொடர்பாக உடனடியாக வீடோ அல்லது வீட்டு மனையோ அளிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, ஏஒய் கார்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பு பிரகாரம் மாற்றுத்திறனாளிகளை வந்து வறுமை கோட்டு கீழ் உள்ளவன் கணக்கெடுத்து 35 கிலோ அரிசியும் அன்ன யோஜனா திட்டம் ஏஏஒய்ன்றாங்க. அந்த திட்டத்தில் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக 35 கிலோ அரிசி கொடுக்கணும். அதுக்கு மனு கொடுத்து ஒரு 2 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் யாருக்கும் அந்த திட்டத்தில் அமுல்படுத்தல. அது அமுல்படுத்தணும். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், உதவித்தொகை வழங்குவது என்பது பாக்கி இருக்குது. காத்திருப்பு பட்டியல் நிறைய பேர் இருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை மூலம் 300 பேரும், மாற்றுத்திறனாளித்துறை மூலம் 300 பேர் இருக்காங்க. மேடம் சொல்லிட்டு போனாங்க. இருந்தாலும் 300 பேர் இருக்கிறாங்க. அந்த 300 பேருக்கும் காத்திருப்பு பட்டியல் இருக்க அத்தனை பேருக்கும் உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.